கிம் டே ஹியூங். இந்த பெயர் இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தில் ஒலிக்கிறது. ஆனால் அந்த ஒலியின் பின்னால் பல மௌனக் கண்ணீர்களும் யாரும் பார்க்காத போராட்டங்களும் மறைந்திருக்கின்றன. தைஹ்யூங் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக பிறக்கவில்லை. அவர் ஒரு சாதாரண கிராமத்து சூழலில் வளர்ந்த சிறுவன். பயிர் நிலங்கள், அமைதியான வாழ்க்கை, குடும்பத்தின் பாசம், இதுதான் அவரது உலகம். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு கனவு இருந்தது. ஒரு நாள் நான் மேடையில் நிற்பேன். அவர் சாக்சோபோன் கற்றார், இசையை உணர்ந்தார். அவருக்கு அது ஒரு ஹேபி இல்லை, அது அவரது மூச்சு. ஒரு நாள் நண்பருடன் ஆடிஷனுக்கு சென்றார். அவர் தன்னுக்காக ஆடிஷன் கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த ஒரு தருணம் அவரது வாழ்க்கையை மாற்றியது. பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட் அவரை தேர்ந்தெடுத்தது. அது ஒரு சான்ஸ் இல்லை, அது அவரது வாழ்க்கையின் டர்னிங் பாயிண்ட். பிடிஎஸ் ட்ரெயினி வாழ்க்கை அது கிளாமர் அல்ல, அது கஷ்டம், அழுத்தம், அன்சர்டென்டி. பிடிஎஸ் டெபியூ ஆகும் முன் வி ஒரு ஹிடன் மெம்பர். அவரின் எக்ஸிஸ்டன்ஸ் கூட ரசிகர்களுக்கு தெரியவில்லை. மற்றவர்கள் ஸ்பாட்லைட்டில் இருந்தார்கள், அவர் ஷேடோவில் இருந்தார். அந்த நாட்களில் அவர் தன்னை கேட்டார், நான் உண்மையில் இந்த குழுவின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டுமா? அவரது வாழ்க்கையின் மிக வலியான தருணம் அவரது பாட்டியின் மரணம். அவர் மிகவும் நேசித்த ஒருவரை இழந்தார். அது ஒரு செலிபிரிட்டி லாஸ் இல்லை, அது ஒரு குடும்ப இழப்பு. ஆனால் அடுத்த நாள் அவர் மேடையில் இருந்தார். அவரது கண்களில் வலி இருந்தது. ஆனால் அவர் பாடினார். அது ஆக்டிங் இல்லை, அது சாக்ரிஃபைஸ். வீவின் குரல் அது சாதாரணமில்லை, அது டீப், சோல்ஃபுல், இமோஷனல். சிங்குலாரிட்டி, இன்னர் சைல்டு, ஸ்டிக்மா, இந்த பாடல்கள் வெறும் மியூசிக் இல்லை, அது அவரது உள்ளத்தின் குரல். அவர் வேறுபட்டார். அவரது ஃபேஷன், அவரது எக்ஸ்பிரஷன்ஸ், அவரது வைவ். மற்றவர்கள் போல ஆக முயற்சிக்கவில்லை, அவர் அவராகவே இருந்தார். ஹுவாராங் டிராமாவில் நடித்தபோது உலகம் ஒரு புதிய விஐ கண்டது. ஒரு சிங்கர் மட்டுமல்ல, ஒரு ஆக்டர், ஒரு பெர்ஃபார்மர், ஒரு ஆர்டிஸ்ட். அவர் எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்தாலும் அவரது உணர்ச்சிகள் உண்மையாகவே தெரியும். இன்னைக்கு வி ஒரு குளோபல் ஐகான். பாரிஸ் ஃபேஷன் ஷோஸ், பில்போர்ட் சார்ட்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ். ஆனால் அவர் இன்னும் சிம்பிள். ஃபேன்ஸை பார்த்தால் ஜென்யுயின்லி சிரிப்பார். ஃப்ரெண்ட்ஸை பார்த்தால் ஒரு குழந்தை மாதிரி ஆகிவிடுவார். பல இன்டர்வியூஸில் வி சொன்னார், அவருக்கு செல்ஃப் டவுட் இருந்தது. நான் போதுமானவனா? நான் மற்றவர்களைப் போல இல்லை. ஆனால் அந்த டவுட்ஸ் அவரை நிறுத்தவில்லை, அவை அவரை உருவாக்கின. வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம். விவின் ஸ்டோரி நமக்கு ஒரு பெரிய லெசன். டிஃப்ரெண்ட் ஆக இருப்பது ஒரு வீக்னஸ் இல்லை, அது உங்கள் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். நீங்கள் மற்றவர்களைப் போல இல்லையென்றால் அது உங்கள் பவர். கிம் டே ஹியூங் இன்று ஒரு பெயர் மட்டும் இல்லை, அது ஒரு எமோஷன். ஜீரோவிலிருந்து உலக மேடைக்கு வந்த அவரது பயணம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுகிறது, உங்கள் உண்மை தன்மையை விடாதீர்கள். உலகம் ஒரு நாள் அதை கொண்டாடும். ட்ரீம் even when no one is watching. Believe even when it hurts. Rise even after you fall.